உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக. இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய ராஜ்யம் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், இந்த உலக ராஜ்யம், அதில் இருக்க ராஜாக்கள், அதில் இருக்க அந்த ராஜ்யத்தோட சட்டத்திட்டங்கள், அதை மீறினா உண்டாகிற தண்டனைகள், இதெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. ஆதலால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்தில் செயல்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தேங்க, அது அல்ல. இன்றைக்கி தண்ணி போடுறாங்க, அதை இதையும் சாப்பிட்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக பரலோகம் மாதிரி வாழ்ந்தேன்னு சொல்கிறாங்க. நோ, அப்படி அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இன்று நம்முடைய உள்ளத்திலே தேவனுடைய நீதி, தேவனால் உண்டாகிற சமாதானம், பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம், அது நம்மை நிரப்பும் போது தான் நமக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது. சாப்பிட்டதுனால உண்டாகிற சந்தோஷம் இல்லை, மற்ற எவ்வளவோ காரியங்களில் நாம் சந்தோஷத்தை பெறுகிறோம். ஆனால் நீங்கள் ஒன்று பாருங்கள், தேவனால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம் வேறு, இந்த உலகத்தின் மூலமாய் மனுஷர் பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷம் வேறு. உலக பாவ சந்தோஷங்கள், உலக பாவ சந்தோஷங்களுக்கும் தேவனால் கொடுக்கப்படுகிற நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தினால் பாவத்தினால் உண்டாகிற சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அது குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கிறது, பிறகு அது மறைந்து போகிறது. அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவித்தவர்கள் அந்த சந்தோஷம் முடிஞ்ச உடனேயே குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியே குற்ற மனசாட்சியை அப்படியே மீறி 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 போனாலும் தங்களுடைய இருதயத்தை சூடுண்ட மனசாட்சி ஆக்கி கொண்டு இதில் ஒன்றும் தப்பில்லை அதில் ஒன்றும் தப்பில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் பெரிய பெரிய சாபங்களுக்குள்ளாகி முடிவிலே அழிந்து போகிறார்கள். அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருந்து போய்விடுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இங்கே தேவனால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யத்திலே நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமும் இருக்கிறது. அப்படியானா அந்த நீதிபரராகிய தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நாம் வர வேண்டும். கர்த்தாவே, என்னை ரட்சித்தவரே, இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க, என்னை ரட்சித்தவர், என்னுடைய ரட்சகர். ரட்சகர் என்றால் ஆபத்திலிருந்து நரக ஆக்கினிலிருந்து தப்புவித்தவர். ஆனால் ஆண்டவர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஆண்டவர் என்ற வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ராஜா. அவருடைய சட்டத்திட்டங்களின்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன், அவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வார்த்தையினால்
நடத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதே, கை தலையை வெளியே நீட்டாத. அந்த விண்டோ பக்கமாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு, ஜன்னல் பக்கமாக ஓரமாக உட்காந்துருக்க பஸ்ஸில் அது கையை வெளியே நீட்டுறது, தலையை வெளியே நீட்டி எட்டி பார்க்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆனாக்கா கையை தலையை வெளியே நீட்டினா பக்கத்தில் வர்ற லாரி அதை கொண்டு போயிடும். பஸ்ஸுக்குள்ளே இருக்க வரைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பஸ்ஸை விட்டு கையை காலை வெளியே நீட்டினா அது ஏதாவது பிரச்சனை ஆகிடுது. ஆதலால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் கூட அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே போனால் பாதுகாப்பு இல்லை. கடந்த சில செய்திகளுக்கு முன்னால் சொன்னேன், அடைக்கல பட்டணம் என்று. அதாவது தற்செயலாக ஒருத்தனை கொன்னுட்டவன் அவன் தப்பியோடி தங்கி இருப்பதற்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருந்தது. இப்போ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான், அந்த கோடரி அங்கேருந்து தவறி விழுந்து அடுத்த மேலே விழுந்து செத்து போயிட்டான். அப்போ அந்த செத்து போனவனுடைய வீட்டார் இவனை கொல்லணும்னு தேடுவாங்க. அது இயற்கை தானே. ஆனால் தேவன் ஒரு சட்டம் வைத்திருந்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அடைக்கல பட்டணங்கள் ஆங்காங்கே இருந்தன. இவன் தவறி போய் ஒருத்தனை கொலை செய்தவன் ஓடிப்போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நுழைந்து விட்டால், அந்த அடைக்கல பட்டணத்தில் நுழைந்த பிறகு அவனை மற்றவங்க கொல்லக்கூடாது. அவன் வெளியே வந்தான்னா கொல்லலாம். ஆனால் அவன் எப்போ வெளியே வரலான்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் மரிக்க வேண்டும். அதாவது இயேசு தான் பிரதான ஆசாரியர், நமக்காக அவர் மரித்திருக்கிறார். இப்போ இயேசு என்ற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நாம் போய் இருந்து கொண்டால் நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறது. அது தற்செயலாக கொன்றவன் வேணும்னே எவனையாக கொண்டவன் இல்லை, அது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்துருவார். ஆனால் இந்த அடைக்கல பட்டணங்கள் என்று சொல்லுகிறோம், இயேசு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதே, நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சட்டத்திட்டங்கள், அந்த சட்டத்திட்டங்களின்படி நாம் இருக்கும்போது இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான், பாதுகாப்பிலே தங்குவான். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படி அவருடைய மறைவில் போய் ஒளிஞ்சிக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதே, அதோடைய ஒரு இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கலாம், அப்படின்னு பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அவர் கொடுக்குற அந்த வட்டம், அந்த பாதுகாப்பு, அதற்குள்ளே இருக்கிறவர்களை எந்த பிசாசும் அணுக முடியாது. பாருங்கள், இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே அங்கே 1-2 இடங்களில் எழுதியிருக்கோம், கர்த்தருடைய வேலை இன்னும் வராதபடியாலே ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை என்று. அவரை பிடிச்சு இழுத்துட்டு போய் எப்படி விசாரித்து கொல்லணுங்க அந்த ஜனங்களுக்கு ஆசை இருக்குது, பிடிக்க அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஒருத்தர் அவர் மேலே கை வைக்க முடியல. என்னன்னு கேட்டால் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அந்த கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் அவரை யாரும் தொட முடியாது. அதே போல் இன்றும் கூட நாம் கர்த்தருடைய பாதுகாப்பிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த உலக ராஜ்யம், உலக வல்லமைகள், உலக பிசாசுடைய கிரியைகள் அது நம்மை தொட முடியாது என்கிறது தானே அதோடைய அர்த்தம். சரி, அப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே தான் தேவன் இருக்கிறார். இங்கே நாம் இருக்கும்போது இந்த உலகத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கோம். இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறோம்னா நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. அங்கே தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷமும் இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியில் நிறைந்த உடனே உண்டாகிற சந்தோஷம் என்று நாம் பார்க்கிறோம். ஆதலால்
பொதுவாக பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் வாழுகிறது தானே சரி. ஓகே, சரி, அது இருக்க. அடுத்து பாருங்கள், இப்படி தேவனுடைய ராஜ்யம் பற்றி இயேசு அநேக உவமைகளை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புங்கள், இந்த பரலோக ராஜ்யம் வந்துருச்சு. அப்போ மனம் திரும்பினா உடனே இருதயத்துக்குள்ளே பரலோக ராஜ்யம் வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள். இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யம்னு சொல்லலாம், பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லலாம். ஓகே, அப்படி அந்த மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் தான் வந்துருச்சு. மனம் திரும்பின உடனே அவங்க இருதயத்தில் தேவனுடைய ஆளுகை உண்டாகிறது. ஏன் மனம் திரும்புகிறாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டு. அப்போ மனம் திரும்புங்கள்ங்கிறதே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் கேட்ட விதத்தில் உண்மையாய் மனம் திரும்பும்போது அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அவருடைய நீதி, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்கிறது. பொதுவாக புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களை கேட்டிங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம். சரி, இதையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யம் வசனத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையினால் அது கட்டுப்படுத்தப்படுகிறது என்று கடந்த செய்தியிலே கொஞ்சம் லேசாக சொன்னேன். அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிற ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை இயக்குகிறது. அந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய நல்வாழ்வுக்கு, அதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வதற்கு அது கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு வாக்கு தத்தம் தானா? இன்றைக்கி இயேசுவை நோக்கி கூப்பிட்டிங்கன்னா ரட்சிக்கப்படுறீங்க. அதுபோல் இப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சுகத்துக்கு, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, இருதயத்தில் சமாதானத்துக்கு, குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு, அப்புறம் வேலை பார்க்க இடத்துல ஆசீர்வாதத்துக்கு, பூமியில் பொதுவாக எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பாக நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஏற்ற வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வசனங்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் வருகின்றது. உபாகமம் 28 முதல் 14 வசனங்களை வாசிங்கன்னா, அங்கே என்னுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்கள், அவர்களை நான் பூமியில் இருக்க சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன். இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து அவனுக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறதே. யாருக்கு? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையிலே? அவர் கொடுக்குற வார்த்தையின் அடிப்படையிலே. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். நானே உன் பரிகாரியான கர்த்தர், குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி அந்த வசனங்களை அனுப்புகிறார். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் அதை கண்டுபிடிக்க, அந்த வசனத்தை கண்டுபிடிக்க, கர்த்தர் பேசுகிறத கண்டுபிடிக்க, ஏதாங்க எல்லா பக்கமும் மனசு சுற்றி அலையுதே. அதை பல உலக காரியங்களில் அங்கேயும் இங்கேயும் சிந்தையை செலுத்தின ஒரு பாடு கர்த்தரே மறந்துடுறாங்க. அப்புறம் தாவீது மாதிரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு நம்ம ஆத்துமாவை பிடிச்சி கடிவாளம் போட்டு இழுத்துட்டு வர வேண்டியிருக்கு. அப்படி இழுத்து கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்து, தேவனுடைய வார்த்தையினால் நாம் சுகமாக வேண்டும், தேவனுடைய வார்த்தையினால் சமாதானம், தேவனுடைய வார்த்தையினாலே சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு வாழ்வு, தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு தேவையான சாப்பாடு. சொல்லுகிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்றெல்லாம் வசனங்கள். அந்த வசனங்களை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறார். அந்த உன் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி, உன் வியாதிகளையெல்லாம் விலக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு,
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அப்பொழுது கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதா போலாகிறது என்று எழுதியிருக்கிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்னா நல்லா சாப்பிட்டுன்னு நம்ம ஆட்கள் பொதுவாக நினைப்பாங்க. ஆனால் நன்மை தீமை ரெண்டுமே வார்த்தைகளினால் உண்டாகின்றன. நன்மையான வார்த்தைகளால் நம்முடைய வாயை நிரப்புவாராம். ஆசீர்வாதமான வார்த்தைகளால் நம்முடைய வாயை நிரப்புவாராம். வாக்கு தத்தங்களுடைய வார்த்தைகளால் நம்முடைய வாயை நிரப்புவாராம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், அப்பொழுது உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினாலே இயங்குகிறது. நீங்கள் கேட்டிங்கன்னா தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். இதை தான் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் அந்த 7 உவமைகளிலே தேவனுடைய ராஜ்யம் பற்றிய 7 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த 7 உவமைகளிலே முதலாவது உவமை தேவனுடைய ராஜ்யம் வார்த்தைகளினாலே செயல்படுகிறது என்பதை காட்டுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு உவமையாக இருக்கிறது. மனுஷகுமாரன் வசனத்தை விதையை விதைக்கிறாராம். அப்படி தான் போட்டிருக்குங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, அது ஆகாயத்து பறவை பொறுக்கி கொண்டு போய்விட்டது. சில விதை ரொம்ப மண் இல்லாத கற்பாறையிலே விழுந்தது, வெயில் ஏறின போது தீந்து போய்விட்டது. சில விதை முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது, அது மற்ற முள்ளுகளினால் நெருக்கப்பட்டு அது வளர்ந்து கனி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது, அது 30, 60, 100 கனி கொடுத்தது என்று இயேசு சொல்லுகிறார். எது? வழியருகே விழுந்த விதையும், கற்பாறையில் விழுந்த விதையும், முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதையும், நல்ல நிலத்தில் விழுந்த விதையும், இந்த விதைகள்லாம் ஒன்று தான். விதைகளில் வித்தியாசம் இல்லை, விதைகளில் குழப்பமும் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட இருதயத்தில் இந்த விதைகள் விழுந்தது? வழியருகே போன்ற இருதயமா, அல்லது கற்பாறை போன்ற இருதயமா, அல்லது உலக ஆசாபாசங்கள் நிறைந்த முள்ளுகள் போன்ற அந்த இருதயமா, அல்லது நல்ல நிலமான இருதயமா? அதில் கூட 30, 60, 100ன்ட்டார். சில நல்ல நிலத்தில் கூட சிலது 30 விளையும், சிலது 60 விளையும், சிலது 100 விளையும். ஏன்? நிலத்தை பொறுத்தது. அந்த நிலம் நல்ல சத்துள்ளதாக இருந்துச்சுன்னா அப்போ 30, 60, 100 அது விளையுது பாருங்களா. அப்போ இவ்வளவு வித்தியாசங்கள். அந்த 30, 60, 100ல் விழுந்த விதையில் வித்தியாசமா? இல்லை, நிலத்தில். அப்படியானால் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்பர் 1 கனி கொடுக்குறோமா? அது வழியருகே விழுந்திருந்தா, கற்பாறையில் விழுந்திருந்தா, முள்ளுகளுக்குள்ளே விழுந்திருந்தா கனி கொடுக்காது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதோ இப்பொழுதே கோடரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்முடைய இருதயம், நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம், நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையா, கனி கொடாத வாழ்க்கையா, அப்படியெல்லாம் நம்மை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். அடுத்தபடியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 கனி கொடுத்தது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த விதைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. விதைகளில் குழப்பம் இல்லை. விதைக்கிற ஆள் எல்லா இடத்துலையும் விதைக்கிறார். ஒரு மனுஷன் இந்த இவன் வேண்டாம், இவன் இருதயம் வழியருகே மாதிரி இருக்குது, விதைக்க வேண்டாம், இல்லை, அவர் விதைச்சிருவார். எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை வருகிறது. எல்லாருக்கும் ரட்சிப்பு பற்றிய அறிவிப்பு வருகிறது. எல்லாருக்கும் நல்வாழ்வும் நல்ல கனி கொடுக்கிறதான வாழ்க்கை உண்டாகும்படியான அந்த விதைகள் விதைக்கப்படுகின்றன. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம இல்லை, எல்லாருக்கும் அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த வசனம் தான் விதை என்று சொல்லுகிறது. இன்றைக்கு இயற்கை மண்டலத்தில் விதை விதைத்து சோளம், நெல் இது போன்ற காரியங்களை அறுவடை செய்கிறார்கள். ஆனால் ஆவி மண்டலத்தில் அங்கே விதைக்கிறது என்னது? ஆவி மண்டலத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் வசனங்கள். என்ன வசனங்கள்? அது வாக்குத்தத்த வசனங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்த வசனங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு கூட சுவிசேஷம் அந்த வசனமாய்
அங்கே அனுப்பப்படுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க என்று எழுதியிருக்கிறதே. அப்போ தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவர்கள். ஹலோ, ரட்சிப்பின் சுவிசேஷ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வசனமும் மாறாதிருக்க, அப்போ நான் என்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னது தப்பா அப்படின்னு இயேசு கேட்குறாரு. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதால், அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டதால் நீங்கள் இப்போ தேவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அத்தோடு கூட இன்னும் சில வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழும்போது அதில் தான் அவர் ரொம்ப பிரியப்படுறாரு. சரி, இப்போ இந்த முதல் இந்த ஓமையை வாசித்தேன். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்தது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இருந்ததுனால அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லா மனுஷருடைய இருதயங்களிலும் தேவன் விதைகளை விதைக்கிறார். ரட்சிப்புக்கு ஏதுவான விதைகளை விதைக்கிறார். அந்த இருதயங்கள் நல்லா இருக்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துடுறாங்க. நல்லா இல்லாமல் வழியருகே கற்பாறை முள் அப்படியான இருதயங்களாக இருந்ததுன்னா இந்த விதைக்கப்பட்ட விதை வீணாய் போய்விட்டது. அவர் சுவிசேஷம் அறிவித்தது வீணாக போயிடுச்சு. அறிவித்தார், அறிவிக்காமல் இல்லை. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை நல்ல நிலம் போல வைத்திருந்து இயேசு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படி இயேசு பேசி கொண்டிருந்த போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாய் பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கும் அருளப்படவில்லை. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நேரடியாக பேசுகிறாராம். இந்த ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உவமையாக சொல்கிறாராம். ஹலோ, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியாக சொல்கிறாராம். அதானே சொல்லுது. சீஷர்களிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பதில், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, பாருங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கும் அருளப்படவில்லை. அதனால் உங்கள்கிட்ட நேரடியாக ரகசியங்களெல்லாம் பேசுகிறேன். ஆனால் அவங்கள்ட்ட உவமையாக கதை சொல்லி சொன்னால் தான் அவங்களுக்கு எதோ விளங்குது, ரட்சிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாரு. அப்படி உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனும் அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும்போது அது திரும்ப வசனங்களை அவன் பெற்றுக்கொண்டு வரும்போது உள்ளவன் அவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. அந்த வசனம் வேண்டாங்கிறவங்கள்ட்ட இருந்து இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளப்படும்போது அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் அவர்களோட உவமைகளாய் பேசுகிறேன். அவங்களுக்கு கதை சொல்லி நான் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்கிறேன். ஏன்னா அவங்க இருதயத்தில் வெளிப்பாடு இல்லை, ஆனால் உங்கள் இருதயத்தில் வெளிப்பாடு இருக்குது. அதுதான் தொடர்ந்து வர்ற வசனங்கள் சொல்லுது பாருங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்களுடைய இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. அந்த ரட்சிக்கப்படாதவருடைய இருதயம் கொளுத்திருக்கிறது. அவர்கிட்ட போய் இந்த வசனத்தை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தோட ரகசியங்களை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ சொல்கிறேன், உவமைகளாக கதை சொல்லி அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு.
பின்னாடியே சீஷர்களை பற்றி சொல்கிறாரு. 16வது வசனம், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அவங்க கண்ணு காணலை, இந்த உலகத்தாருடைய கண்கள். தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை இந்த உலகத்தாருடைய கண்கள் காணலை, காது கேட்கலை, அவர்கள் இருதயத்தில் உணரலை. அதனால் நான் அவர்களை குணமாக்க முடியல, அது அவங்க இருதயம் அப்படி கொளுத்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் இருதயம், விசுவாசிகளுடைய இருதயம், கண்கள் காண்கிறதுனால், காது கேட்கிறபடியால், இருதயத்தில் உணர்கிறபடியால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள்ங்கிறார். என்னதான் இவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களெல்லாம் சொல்லலாமா? அநேக அற்புதமான காரியங்களை தேவனுடைய ராஜ்யம் பற்றி சொல்லலாமா? இவங்களுக்கு விளங்குதான், அதனால் நேரடியாக பேசுகிறாராம். ஆனால் இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்காங்களே, அவங்க இருதயம் நல்ல நிலம் போல் இல்லை. அது வழி அருகே கற்பாறை முள், அதே வேலை கொஞ்சம் பேர் நல்ல நிலம் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு உவமைகளாய் பேசுகிறேன், கதை சொல்லி நான் அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை ரட்சிப்பை விளங்க பண்ண பார்க்கிறேன் அப்படி சொல்கிறாரு. உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இந்த காதுங்க இந்த காது இந்த கண்ணு தான் சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஆவிக்குரிய கண்களை ஆவிக்குரிய காதை தான் பேசுகிறார். ஆவிக்குரிய கண்கள் காதுகள் கேட்டார் போல் சரீரத்தில் கண்களும் காதுகளும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறந்து, மனதின் காதுகள் திறந்து கேட்கும்போது அதை தான் உங்களுடைய கண்கள் காண்கிறது, உங்களுடைய காதுகள் கேட்கிறதுன்னு சொல்கிறார். அநேகம் தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி அங்கே எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நீதிமான்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாங்களாம், என்னது இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ கர்த்தர் அவங்களுக்கு சொன்னாரா, அது உங்களுக்காக இல்லை, இப்போ வரப்போகிற அந்த சந்ததி இயேசு வருவாரே, அவர் பரிகாரம் செய்வார், அதுக்கு பிறகு ரட்சிக்கப்படுவார்களே, அங்கே தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருங்கிறத அங்கே அவங்க சொல்லிட்டு, அது உங்களுக்கு இல்லை, அதை பின்னாடி வர்றப்போ பார்த்துக்கலான்ட்டார். இந்த மாதிரி காரியங்களை தேவதூதர்களும் உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகளை விளங்கி கொள்ளுகிற அளவுக்கு, ரகசியங்களை விளங்கி கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய கண்கள் திறந்திருக்கிறது, உங்களுடைய காதுகள் கேட்கிறது, உங்களுடைய இருதயத்தில் உணர்கிறீர்கள். அதுதான் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் இருதயத்தில் நல்லா உணர்ந்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொல்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் வாசிங்கன்னா அங்கே உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும்னு உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அதனால் இந்த ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை பறித்து கொண்டு போகிறான். அதான் வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் தனக்குள்ளே வேறில்லாதபடியாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆனால் நல்ல நிலத்தில் விதைத்தப்பட்ட விதைகள், அந்த அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் சீர்தூக்கி பார்ப்போமாக. நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கா? நல்ல நிலத்தில் கூட 30, 60, 100 போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஏன் 30 இருக்கிறவங்க 60 விளைச்சல் கொடுக்குற மாதிரி, 60 விளைச்சல் கொடுக்குறவங்க 100 விளைச்சல் கொடுக்குற மாதிரி நாம் முன்னேறி போகலாம். நம்முடைய நிலத்தை பக்குவப்படுத்தலாம். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று எரேமியாவில் எழுதியிருக்கு. உங்களுடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ நம்முடைய இருதயம் ஒருவேளை தரிசு நிலமாக இருந்தால் அதை பண்படுத்தினா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே 30, 60, 100 பலன் கொடுக்கும். 30 கொடுக்குறவங்க 60 கொடுக்கலாம், 60 கொடுக்குறவங்க 100 கொடுக்கலாம். அருமையானவர்களே, இப்படி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே கனி கொடுக்கிறதா இருக்க கடவுது. தேவனுடைய ராஜ்யம் ரட்சிப்பு உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்க கடவுது. ஓகே, காட் பிளஸ் யூ.